ஆய்வையும் பகுப்பாய்வையும் தளமாக கொண்டு தன்னம்பிக்கையை வளமாக்கி வார்த்தைகளை வளமாக்கி ஆளுமை மிக்க நாளைய தலைவர்களாய் பிரகாசிக்கும் ஆவலுடன் நேர்கொண்ட பார்வையால் எதிர்கொள்ளும் மன உறுதியுடன் சொற்போர் புரிய காத்திருக்கும் மாணவிகள் தான் இவர்கள். இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை வாரந்தோறும் வாஞ்சியோடு நடாத்தும் விறுவிறுப்பான அரை மணி நேர நிகழ்ச்சி இது. விவாத மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்துச் செல்கின்றோம். விவாத மேடை வரக்காப்புல இனாரா கல்வி நிலையம் கலை அல்லது வர்த்தக பாடங்களுடன் HND இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பட்டப்படிப்போடு WT பாடநெறியையும் கற்கும் வாய்ப்பு. சிறப்பு தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்களின் பாடப்போதனைகள், உணவு மற்றும் தங்குமிட வசதிகளுடன் பாதுகாப்பான இஸ்லாமிய சுற்றுச்சூழல், தமிழ் அல்லது ஆங்கில மொழி மூலம் கற்கும் வாய்ப்பு. பாடநெறியினை தொடரும் மாணவர்களுக்கு மடிக்கணினி 1 இலவசம். அகதியா மாணவர்களுக்கு விசேட விலை கழிவு. பதிவுகளுக்கும் தொடர்புகளுக்கும் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வரக்காப்புல மற்றும் மாவனல்ல. போன் 077-419-1212. உங்களது சிறப்பான உயர்கல்விக்கு இனாரா உயர்கல்வி நிறுவனம். நல்லது நேர்களே, பார்வையாளர்களே, இன்றைய இந்த விவாதத்தின் தலைப்பு இதுதான். கலாசார பண்பாடுகள் சமுதாய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கின்றதா, தடங்களை ஏற்படுத்துகின்றதா என்பதுதான் விவாத தலைப்பு. அந்த வகையிலே என்னுடைய வலப்புறமாக இருக்கின்ற அணி கராகோட முஸ்லிம் மகா வித்யாலய அணி. இவர்கள் வாதிட வருகின்றார்கள். கலாசார பண்பாடுகள் சமுதாய முன்னேற்றத்துக்கு தடங்களை ஏற்படுத்துகின்றது என்ற அடிப்படையிலே என்னுடைய இடப்புறமாக இருக்கின்ற நாங்கள் முஸ்லிம் மகாவித்யாலய அணியினர் வாதிட இருக்கின்றார்கள். கலாசார பண்பாடுகள் சமுதாய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கின்றதா, தடங்களை ஏற்படுத்துகின்றதா என்ற அடிப்படையிலே இவர்கள் வழிவகுக்கின்றது என்று வாதிட வருகின்றார்கள். நல்லது, இன்றைய அதிதிகள் யார் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகின்றோம். இனாரா கல்வி நிறுவனம் எங்களுக்கு பிரதான அனுசரணை வழங்குகின்றது. அந்த நிறுவனத்தின் ஸ்தாபக தந்தை, ஃபவுண்டர் சகோதரர் ஜமால் ஹுசைன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இவர் எகிப்து நாட்டை சேர்ந்தவர். அதே போல அவருடைய இந்த இனாரா கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர்களாக இருக்கின்ற அவருடைய புதல்வர்கள் ஹுசைன் ஜமால், அதே போல ஹசன் ஜமால் ஆகியோரையும் நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூறுகின்றோம். அதே போல அவருடைய புதல்வி சாராவும் இங்கே இருக்கின்றார். அதே போல அவருடைய மனைவி முனிராவும் இருக்கின்றார். எனவே உங்கள் அனைவரையும் நாங்கள் இன்முகத்தோடு வரவேற்று நிகழ்ச்சிக்குள் அழைத்து செல்ல இருக்கின்றோம். அதற்கு முன்னர் எங்களுடைய நடுவர்கள் இவர்கள்தான். சுயாதீன தொலைக்காட்சியின் தமிழ் செய்தி பிரிவின் முன்னாள் உதவி முகாமையாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சித்தி கனிபா அவர்கள் இருக்கின்றார்கள். கேகாலை மாவட்ட அகதியா மத்திய சம்மேளனத்தின் தலைவர் அஷேக் அக்ரம் ஜுனைத் அவர்கள், அதே போல ஓய்வு பெற்ற அதிபரும் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறுவனத்தின் அதிபருமான ஜனாப் SHM நசார் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போல் இந்த பல வானொலி நிகழ்ச்சிகளிலே ஒருங்கிணைப்பு பணிகளிலே ஈடுபடுகின்றவர்கள் எங்களுடைய இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தோடு மிகவும் நெருக்கமானவர்கள். அந்த வகையிலே ஓய்வு பெற்ற அதிபர் MRM நியாசர் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போல இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஆங்கில சபையின் முன்னாள் கட்டுப்பாட்டாளர் MHM தாசிம் சார் இருக்கின்றார். அதே போல நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் AKIM தில்ஷாத், நிகழ்ச்சி தயாரிப்பாளர் A முகமது ரலீம், எங்களுடைய ஊடகவியலாளர் சஜாத் அவர்கள் இருக்கின்றார்கள். இனி நாங்கள் உங்களை நிகழ்ச்சிக்குள் அழைத்து செல்கின்றோம். முதல் சந்தர்ப்பத்தை நாங்கள் கராகோட முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் தலைவி ஷீமாவுக்கு வழங்குகின்றோம். வாருங்கள். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமுதாய முன்னேற்றத்திற்கு கலாசார பண்பாடுகள் தடங்களையே ஏற்படுத்துகின்றது. நதி போல் ஓடுகின்ற கலாசாரம் தற்போது சாக்கடை போல் மாறுகின்றது. காரணம், நவீன வளர்ச்சிக்கு தடையாக அமைகிறது. கலாசாரம் என்பது பரம்பரையாக வரக்கூடியது. தற்கால சிந்தனைக்கு அது தடையாக அமைகிறது. கலாசாரத்தின் அடிப்படையில் பெண்களுக்கான கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் முடக்கப்படுகின்றன. ஏனென்றால் கலாசாரத்தால் பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடாது, படிப்பு இவ்வளவு தான் படிக்க வேண்டும், இவ்வளவு தான் ஒரு பெண் சம்பாதிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு காணப்படுகின்றன. இன்னும் கூற போனால் கலாசாரத்தினூடா சாதி வர்க்க வேறுபாடுகள் காணப்படுகின்றன. உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, செல்வந்தன். ஏன் கலாசாரம் அங்கே காணப்படுகின்றதால் தான் அந்த சாதி வர்க்க வேறுபாடுகள் காணப்படும். இதனால் சமூக ஒற்றுமை சீர்குலைந்து சமத்துவம் பாதிக்கப்படுகின்றன. இன்னும் கூறப்போனால் கலாசாரம் ஒழுக்கமற்ற நட்பிரஜைகளை உருவாக்குகின்றன. காரணம், ஒரு விழாவை எடுத்துக்கொள்வோம். அங்கு ஆண் பெண் கூடுதல் நடைபெற்றன. அங்கு தர்க்க ரீதியாக தொடர்புகள் ஏற்படுகின்றன. இதனால் பல்வேறு பாதிப்புகளும் ஏற்படுகின்றன. இன்னும் கூறப்போனால் கலாசாரம் எமது வாழ்க்கை முறை. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கலாசாரம் மாறுபட்டு இன்றைய காலத்தில் ஒருவனுக்கு எத்தனையோ என்ற கலாசாரம் வந்து கொண்டு இதனால் நாடு சீர்குலைந்து நாட்டின் பண்பாடு
நாசமாக போகின்றன. இன்னும் கூறப்போனால் மொழியும் கலாச்சாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. காரணம், ஒருவன் இன்னொரு மொழி பேச, அடுத்தவன் இன்னொரு மொழி பேச, இதனாலும் தாழ்ந்த ஏற்றவன் என்ற பாகுபாடு ஏற்படுகின்றன. இப்போது இன்னும் கூட அயலவர் உறவு அருகி வருகின்றது. காரணம் அயலவர் உறவு அருகி வருகின்றது. ஏனென்றால் கலாச்சாரத்தினுடன் அதுவும் பாதிக்கப்பட்டு வருகின்றன. எனவே உறுதியாகவும் ஆணித்தரமாகவும் கூறுகின்றேன், சமுதாய முன்னேற்றத்துக்கு கலாச்சாரம் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்பதை. நன்றி. அது கராகுட முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் தலைவி ஷீமா. இனி எதிரணிக்கு சந்தர்ப்பம். நாங்கள் முஸ்லிம் மகாவித்யாலய அணியிலிருந்து தலைவி இஃப்கா. வாருங்கள். கலாசார மரபு என்பது சடங்குகள் அல்ல, அது சமூகத்தின் வேர். இதுவே அடித்தளம். எமில் துர்கை மரபுகளின் சமூக பிணைப்பு என்று அழைக்கிறார்கள். மத சடங்குகளும் பாரம்பரிய விழாக்களும் மக்களிடையே ஒரு கூட்டு உறவை உருவாக்கின்றது. மரபுகள் என்பது தலைமுறையாக கடத்தப்படும் புனிதமான நம்பிக்கைகள் ஆகும். ஒரு பண்பாடு செலுக்காத முன்னேற்றம் உயிரில்லாத உடலுக்கு சமம். வேர்களை பற்றி கொண்டு விண்மீன்களை தொடுவது உண்மையான சமூக வளர்ச்சி. சமூக ஒற்றுமைக்கு காரணம், உதாரணமாக தைப்பொங்கல் விழாவை எடுத்துக்கொண்டால் அவர்கள் உழவர்களையும் மக்களையும் ஒன்றிணைக்கும் வகையில் தான் அது கொண்டாடப்படுகின்றது என்று பல்கலைக்கழகங்களிலும் தான், பாடசாலை மட்டத்திலும் தான், தேசிய மட்டத்திலும் தான் இந்த தைப்பொங்கலை கொண்டாடுகின்றார்கள். இதன் மூலம் தமிழ் மக்களுடைய மரபை மற்றைய மதங்கள் அறிந்து கொள்கின்றார்கள். இதன் மூலம் ஒன்றிணைக்கும் தன்மை ஏற்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் சிங்கள புத்தாண்டு விழாக்கள், நாங்கள் இன்று விவாத போட்டிக்கு வருகை தந்திர் கொண்டிருக்கும் பொழுது பாதையில் ஓடுகின்றார்கள், மருதன் ஓடுகின்றார்கள். அதில் முஸ்லிம் மாணவர்கள் கூட ஓடுவதை நாம் கண்டோம். அதிலிருந்து விளங்கிக் கொள்வது சமத்துவம். இதன் மூலம் ஒற்றுமை காணப்படுகின்றது என்று கூறி எனது உரையை நிறைவு செய்தேன். நல்லது. அது நாங்கள் முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் தலைவி இஃப்கா. இனி இரண்டாவது போட்டியாளர்களுக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை வழங்க இருக்கின்றோம். கராகுட முஸ்லிம் மகாவித்யாலய அணியிலிருந்து போட்டியாளர் ஆயிஷாவை அழைக்கின்றோம். பழக்கம் கண்ணை மறைக்கும் என்ற கூற்றோடு கலாசார பண்பாடுகள் சமுதாய முன்னேற்றத்திற்கு தடங்களையே ஏற்படுத்துகின்றது. கலாசார ஆக்கிரமிப்பு. வல்லரசு நாடுகளின் கலாசாரம் நம் கலாசாரத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றது. உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டோம் ஆனால் ஆடை ஒழுங்கு. வெளிநாடுகளிலிருந்து அரை குறையான ஆடைகளை இறக்குமதி செய்கின்றனர். அந்நிய கலாசார ஃபேஷன்கள் சமூக பண்பாட்டை சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆடை இருந்தும் ஆடை இல்லாதவர்கள் போர் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்ற நிலை மாறி வெளிநாட்டு சரக்கே உசத்தி என்ற மனநிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, ஒரு நண்பர் கூட்டத்தில் ஒருவன் போதைப் பொருளை பாவிப்பவனாக இருந்தால் மற்றவன் அவன் என்ன நினைத்து விடுவானோ என்று எண்ணி அவனும் போதை பாவனைக்கு அடிமையாகி விடுகிறான். இதனால் போதைப் பொருள் ஒரு கலாச்சாரமாகவே மாறி காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, அடையாள இழப்பு. இக்காலகட்டத்தில் அரைக்குறை ஆடைகள் காரணமாக இஸ்லாத்துக்குரிய அடையாள இழப்பு காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, தலைமுறை இடைவெளி. பிள்ளைகள் இன்ஸ்டா, டிக்டாக், ஃபேஸ்புக் போன்ற கலாச்சாரத்திலும் பெற்றோர்கள் பழைய கலாச்சாரத்திலும் இருக்கின்றார்கள். இதனால் குடும்பத்தில் புரிதல் இல்லை. கலாச்சார மாற்றம் காரணமாக சாதி மத வேறுபாடுகள் காணப்பட்டாலும் அவரவருக்கென தனித்துவமான கலாச்சாரம் காணப்படுகிறது. இதன் விளைவாக இஸ்லாமிய கலாச்சாரத்தினை எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை முறையில் அபாரியமான தாக்கத்தையும் சீரழிவையும் ஏற்படுத்துகிறது. உறுதியாகவும் ஆணித்தரமாகவும் கூறுகிறேன், கலாச்சார பண்பாடுகள் சமுதாய முன்னேற்றத்திற்கு தடங்களையே ஏற்படுத்துகின்றது. வாய்ப்புக்கு நன்றி. நல்லது. அது கராகுட முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் இரண்டாவது போட்டியாளர் ஆயிஷா. இனி நாங்கள் முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் இரண்டாவது போட்டியாளர் MH ஃபஸ்ஹா மரியம். வாருங்கள். எதிர்த்தரப்பு
சகோதரி கூறினார் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் தானே எவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கிற அந்த சுதந்திரம், நீங்கள் அதை நினைத்து பாருங்கள். பொருளாதார மேம்பாடு மூலமாகவும் கலை மற்றும் கைவினை திரைகளிலும் இந்த கலாச்சாரம் முன்னேற்றம் வகிக்கிறது. அந்த வகையில் உதாரணம் தஞ்சாவூர் பட்டு. ஒழுக்கம் மற்றும் கல்வியில் முன்னேற்றம் என்பவற்றை கூறுவோமானால் பண்டைய கலைகளாக சிலம்பாட்டம், யோகா என்பவற்றை கலாசார ரீதியாக அனைவரையும் ஒன்றிணைக்கிறது. உதாரணமாக கூறினால் கட்டுப்பாடு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இவ்வாறான பண்புகளை மாணவர்களுக்கு கற்பித்து தருகிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு ஏற்ப காலத்திற்கு தேவையில்லாத மூட நம்பிக்கைகள் களையப்பட்டு நட்பண்புகள் நிறைந்த கலாசார மரபுகளை பின்பற்றுவது ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்துக்கு அடித்தளமாக அமைகிறது. நீர் மேலாண்மை மற்றும் விவசாய முறைகள் என்பவற்றை எடுத்து கூறினால் ஊர் கூடி குளத்தை தூர்வாறுதல் என்பது ஒரு கலாசார மரபாகவே இருந்தது. இந்த முறையானது விவசாய உற்பத்தியை பெருக்கி வறுமை ஒழிய காரணமாக இருந்தது. சற்று யோசித்து பாருங்கள் சகோதரிகளே, உணவு மருந்து என்பது ஒரு கலாசார மரபு கூட. ஏனென்றால் உணவு என்பது ஒரு சுவைக்காக மாத்திரமல்ல, ஆரோக்கியமாக இருப்பதற்கும் அது உதவுகிறது. இதுவும் ஒரு கலாசார மரபு அல்லவா? நாட்டுப்புற கதைகள் மற்றும் விழிப்புணர்வுகள், தெருக்கூத்து, கரகாட்டம், வில்லுப்பாட்டு இவற்றின் மூலமாக கலாசார விழிப்புணர்வுகள், திட்டமிடல்கள் என்பவற்றை அழகான முறையில் முன்வைக்கும் ஊடகமாகவே இது இங்கு வழிவகுக்கிறது. கலாசாரம் என்பது பின்னோக்கி பார்ப்பதல்ல, அது கடந்த கால அனுபவங்களை கொண்டு எதிர்காலத்தை செதுக்கும் ஒரு கருவி. நாகரிகம் மாறினாலும் நட்பண்புகள் நிறைந்த மரபுகள் சமூகத்தின் முதுகெலும்பாகத்தான் செயல்படுகின்றன என்று கூறி கலாசார மரபுகள் சமூக முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கின்றன. இனி மூன்றாவது போட்டியாளர்களுக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை வழங்க இருக்கின்றோம். கராகுட முஸ்லிம் மகாவித்யாலய அணியில் இருந்து MY ஃபஹுமாவுக்கு சந்தர்ப்பம். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்கிறார்கள் எதிரணி சகோதரிகள். ஆம், நான் கேட்கிறேன், காலத்திற்கேற்ற மாற்றம் இல்லாமல் வாழ்வதில் என்ன பயன்? வளர்ந்து வரும் குழந்தை சமூகம் உதாரணமாக நான் கூறுகிறேன். மாற்றத்தை ஏற்காத மனம். இவர்கள் முன்னோர்கள் இப்படித்தான் செய்தார்கள், அதை நீயும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கூறுகிறது இந்த கலாசாரம். இப்படி இருக்கும் போது எப்படி கேள்வி கேட்பது? தர்க்க ரீதியான சிந்தனை, ஆளுமை வளர்ச்சி எப்படி குழந்தை சமூகங்களில் உருவாகி சமூகம் முன்னேறுவது? ஆம், எதிரணி சகோதரி கூறினார் மூட நம்பிக்கைகள் இல்லையாம். ஆமாம், நான் கேட்கிறேன், தற்போதைய காலங்களில் மூட நம்பிக்கைகள் பற்பல இடங்களில் காணப்படுகின்றது என்பதே நிதர்சனமான உண்மை. இதனை ஒருபோதுமே மறைக்க முடியாது. வாயால் சொல்ல முடியாத, வாய் கூசக்கூடிய மூட நம்பிக்கைகளும் இந்த கலாசாரத்தால் இன்னும் சமூகத்தில் ஏற்பட்டு நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது என்பது இந்த காலகட்டத்தில் உண்மைதான். ஆனாலும் அதன் பின் எத்தனையோ கதைகள், கட்டுக்கதைகள். அதிலும் கஷ்டப்பட்டு படித்து பட்டம் பெற்ற பிறகு வெளிநாட்டு வேலைகள், நைட் ஷிப்ட் என்றவற்றுக்கு அனுப்பவில்லை. ஏன் காரணம்? இந்த கலாசாரம் முன்னேற்றம் அல்ல, தடங்களை தான் ஏற்படுத்துகிறது. அதே போல கட்டாய தொழில், கட்டாய கல்வி. எமது குடும்பம் வைத்திய குடும்பம், வைத்திய தொழில் நீயும் வைத்தியராகத்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயம் விதிக்கிறது. இதுவல்ல, யாருக்கு என்ன விருப்பமோ அதை செய்வதால் தான் உண்மையான முன்னேற்றம் ஏற்படுகிறது. எனவே நான் எனது அணிசார்பான ஆணித்தரமான கருத்தை ஐயமின்றி முன்வைக்கிறேன். கலாசார பண்பாடுகள் சமூக முன்னேற்றத்திற்கு தடங்களையே ஏற்படுத்துகிறது. நல்லது, இனி எதிரணிக்கு சந்தர்ப்பம். நாங்கள் முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் இருந்து மூன்றாவது போட்டியாளர் முபஸ்ஸிரா, வாருங்கள். நான் நேரடியாக எனது தலைப்பிற்குள் நுழைகிறேன். கலாசாரம் என்பது கடந்த காலத்தின் சாம்பல் அல்ல, அது எதிர்காலத்தை நோக்கி நாம் ஏந்தி செல்லும் சுடர். என் எதிர்த்தர சகோதரி கூறினார், பெண்களுக்கு கல்வி சுதந்திரம் என்பது தற்கால மரபில் காணப்படுவதில்லை என்று. அதை எப்படி நீர் கூறுகிறீர்கள்? பண்டைய மரபு ரீதியாக எடுத்துக்கொண்டால் சூலசீவலி தேவி, லீலாவதி தேவி ஆகியோர் கல்வி கற்று நாட்டை ஆட்சி செய்யவில்லையா? நாட்டில் சாதனை படைக்கவில்லையா? எப்படி கலாசாரத்தால் நாட்டில் மாற்றங்கள் இல்லை என நீர் கூறுவீர்கள்? சரி, அப்படியாயின் நீர் மரபை ஏன் கடைபிடிக்கின்றீர்கள்? பழங்காலம் தொட்டு இன்று முதல் கடைபிடித்து வரும் நோன்பு நோற்றல் கூட ஒரு மரபாகவே காணப்படுகிறது. ஏன் அப்போது நீங்கள் நோன்பு நோக்கின்றீர்கள்? சற்று சிந்தித்து பாருங்கள் நடுவர்களே. நைட் ஷிப்ட்
ஏற்படுத்துகின்றது. எனவே மரபல் ஒரு சமுதாயத்தை முன்னேற்ற இன்றியமையாத ஒன்று. வெறும் பழைய பழக்க வழக்கங்கள் அல்ல, சிறந்த நிலையில் அவை சுருக்கப்பட்ட ஞானம். கலாசார மரபல் ஒரு நாட்டை முன்னேற்றம் என கூறி விடைபெறுகிறேன். ஆமது நாங்கள் முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் 3வது போட்டியாளர் MH முபஷிராவின் வாதம். இனி நாங்கள் 2வது சுற்றுக்கு உங்களை அழைத்து செல்ல இருக்கின்றோம். தலைவிகளுக்கு தான் தொகுப்புரை வழங்க சந்தர்ப்பம். அந்த வகையிலே அதே அணியில் இருந்து நாங்கள் முஸ்லிம் மகாவித்யாலய அணியில் இருந்து இஃப்காவுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். வாருங்கள். எதிர்த்தரப்பு வாதினர் கூறினார்களே, குடிபோதை என்பன தீயவை என்று. குடிபோதை என்பன தீவை என்று தான் நீங்கள் உணர்ந்தால் பழக்கத்தை விட்டு விடலாம் தானே, ஏன் அதை கலாச்சாரத்தின் மேல் போட்டு விடுகிறீர்கள் என்று மரபுகள் பின்பற்றும் போது என்ன நடக்கின்றது என்றீர்களே. இன்று உலகம் முழுவதும் பசுமை கட்டிடங்கள் பற்றி பேசப்படுகின்றது. ஆனால் நமது பாரம்பரிய கட்டிடக்கடை முறைகள் மின்சாரம் இல்லாமலேயே காற்றோட்டத்தை பெற்று தந்தது. இன்று பண்டைய காலத்தின் வீடமைப்புகளில் கட்டிடங்களிலும் நிலாமுற்றங்களை கட்டினார்கள். இப்பொழுது ஏர் கண்டிஷன்களை குறைப்பதற்கு நிலாமுற்றங்கள் போன்றவற்றையே இன்று மக்கள் வீடுகளில் நிறுவுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சீகிரியா குன்றிலும் கூட அப்படித்தானே இருக்கின்றது. அந்த வகையில் இந்திய கலாச்சாரத்தில் உள்ள பஞ்சாயத்து மற்றும் ஊர் கூடி தேர்தல் இழுத்தல் போன்ற கூட்டுறவு மனப்பான்மை என்பவற்றை குறிப்பிடலாம். அது மட்டுமல்லாமல் அறநெற பண்புகளை வலிக்கின்றது. ஒரு இந்த கொள்கையை எடுத்துக்கொண்டால் நாம் திருக்குறள்களை வாசிக்கின்றோம், அறிகின்றோம். இதன் மூலம் இந்த மதங்களின் வாழ்க்கை வரலாறுகளை அதன் மூலம் அறிய முடியும். அப்படித்தான் முஸ்லிம் கொள்கைகள், பௌத்த கொள்கைகள் என பல கொள்கைகளை அறியும் போது அவரவர் மார்க்கங்களில் உள்ள விடயங்களை அறிய முடிகின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழர்களின் விருந்தோம்பல், வாலிலையில் சாப்பிடும் போது தமிழர்களின் பாக்டீரியாக்கள் எதிர்க்கின்றன. அதாவது மரபை காப்போம், மாற்றத்தை ஏற்போம், முன்னேற்றத்தை அடைவோம் என்று கூறி ஆணித்தரமாக கூறுகின்றேன். கலாசார பண்பாடுகள் சமூக முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கின்றது என்று. இனி கராகோட முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் தலைவி ஷீமாவுக்கு சந்தர்ப்பம் தொகுப்புரை வழங்குவதற்காக வாருங்கள். ஆம், எதிரணி சகோதரி கூறினால் மதச்சடங்கு. உங்கள் மதச்சடங்குக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள் காணப்படுகின்றன. அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் கருத்து வேறுபாடுகளே காணப்படுகின்றன. அப்போது உங்கள் கலாச்சாரம் நிலையாகவா காணப்படுகின்றது? இல்லை, அதுவும் சீர்குலைந்தே காணப்படுகிறது. இதனால சமூகத்தில் பல்வேறு விடயங்கள் ஏற்படுகின்றன. இன்னும் கூற போனால் உணவை பற்றி கூறினீர்கள். இப்போது எல்லாம் தானியங்களையும் வாழை இலையிலுமா சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இல்லை, இப்போது நவீன காலம், பல்வேறு புதிய புதிய விடயங்களிலும் உணவுகளை உண்கின்றார்கள். நீங்கள் அதை எப்படி கூற முடியும்? தானியங்கள் இப்போது ஒரு பொருட்டாக கூட மதிப்பதில்லை. பழங்காலத்து ஆக்கள் தான் தானியங்கள், வாழை இலைகள் போன்ற விடயங்களை, நவீன காலத்தில் அதை ஒன்றும் கருத்தில் கொள்ள மாட்டார்கள். இன்னும் கூற போனால் நிலாமுற்றம், இயற்கையான காற்று என்று கூறினீர்கள். இப்போது நாங்கள் இயற்கையான காற்றுக்குள்ளே இருக்கின்றோம். ஃபேன் போட்டுக்கொண்டு, ஏசி போட்டுக்கொண்டு என்று பல்வேறு இயந்திரங்களினூடாகத்தான் இருக்கிறோம். அப்போது உங்கள் கலாச்சாரம் எங்கே போகின்றது? நிலாமுட்டத்திலா நாங்கள் இப்போது வாதாடி கொண்டிருக்கின்றோம். சகோதரியே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்னும் கூற போனால் பஞ்சாயத்து என்கின்றீர்கள். பஞ்சாயத்து இந்த காலத்தில் இருக்கின்றதா சகோதரிகளே? இப்போது நீதிபதிகள் தானே இருக்கின்றன. கோர்ட்டுக்கும் இதுக்கும் தான் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் பஞ்சாயத்தில் நான் இருக்கின்ற பஞ்சாயத்தில் தான் பிரச்சனையை தீர்க்கின்றன என்பதை உங்களால் கூற முடியாது. இப்போது பஞ்சாயத்தெல்லாம் இந்த காலத்தில் காணப்படுவதில்லை. நீங்கள் நவீன காலத்தில் இருக்கின்ற, அதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நவீன காலத்தில் சமுதாயத்துக்கு கலாச்சாரம் தடங்களை ஏற்படுத்துகின்றது என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னும் கூற போனால் குடும்ப சீர்குலைப்பு. குடும்பத்திலும் நீங்கள் இந்த கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும், அந்த கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஒழுங்கு காணப்படுகின்றது. உங்கள் குடும்பத்தில் எடுத்துக்கொண்டாலும் திருமணத்தை எடுத்துக்கொண்டால் பொன் வீட்டார் சாப்பாடுவதில்லை, மாப்பிள்ளை வீட்டார் சாப்பாடு அப்படி என்று மாப்பிள்ளை வீட்டு தான் கட்டாயம். அது கூட உங்கள் கலாச்சாரத்தில் தானே காணப்படுகின்றன. இன்னும் கூற போனால் நீங்கள் இந்து, பௌத்தம் எல்லாத்திலும் கலாச்சார வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஆகவே இறுதியாகவும் ஆணித்தரமாக கூறுகின்ற சமுதாயத்துக்கு கலாச்சார தடங்களை ஏற்படுத்துகின்ற என்பதை. நல்லது, இவர் அணிகளும் சிறந்த முறையிலே விவாதம் புரிந்தார்கள். இன்றைய காலகட்டத்திலே இந்த கலாச்சார பண்பாடு கட்டாயம் அவசியமானது தானா என்று கேட்கின்ற அளவுக்கு எங்களுடைய இளைஞர் சமுதாயத்தினுடைய அந்த செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன.
அவர்களுடைய ஒரு துணை கலாச்சாரம் உருவெடுத்திருக்கின்றது. அதனையும் நாங்கள் மறந்துவிடவில்லை. ஒருவேளை எங்களுக்கென்று மரபு ரீதியாக பாரம்பரியமாக இருந்த கலாச்சாரத்தை நாங்கள் மறந்துவிட்டோமோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு அவர்களுடைய செயற்பாடு இருக்கின்றது. அவர்களுடைய ஆடையாக இருக்கலாம், உணவு கலாச்சாரமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் மாறி வருகின்றது. ஆனால் இன்றும் பழைய கலாச்சாரங்களை பேணி வருகின்ற கிராமங்கள், ஊர்கள் எங்களுடைய நாடுகளிலே இல்லாமல் இல்லை. அது மதங்கள் கடந்து, இனங்கள் கடந்து, பிரதேசங்கள் கடந்து இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதில் ஒரு அழகு இருக்கிறது. கிராமங்களுக்கு போனால் கலாச்சாரத்துக்கு என்று ஒரு தனி இடம் இருக்கின்றது. எனவே கலாச்சாரம் தேவையா இல்லையா, அது சீர்குலைக்கின்றதா அல்லது எங்களுக்கு சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதா என்பதை நாங்கள் இங்கே பார்ப்பதற்கு முன்னர் எங்களுடைய நடுவர்கள் இவர்கள் புரிந்த அந்த விவாதத்தின் அடிப்படையிலே எந்த விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட்டன என்பது எங்களுக்கு தெரியாது. சரி, நடுவர்கள் என்ன சொல்லப் போகின்றார்கள் பார்க்கலாம். வரக்காப்புல இனாரா கல்வி நிலையம் கலை அல்லது வர்த்தக பாடங்களுடன் HND இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பட்டப்படிப்போடு WT பாடநெறியையும் கற்கும் வாய்ப்பு. சிறப்பு தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்களின் பாடப்போதனைகள், உணவு மற்றும் தங்குமிட வசதிகளுடன் பாதுகாப்பான இஸ்லாமிய சுற்றுச்சூழல், தமிழ் அல்லது ஆங்கில மொழி மூலம் கற்கும் வாய்ப்பு. பாடநெறியினை தொடரும் மாணவர்களுக்கு மடிக்கணினி 1 இலவசம். அகதியா மாணவர்களுக்கு விசேட விலை கழிவு. பதிவுகளுக்கும் தொடர்புகளுக்கும் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வரக்காப்புல மற்றும் மாவனல்ல. போன் 077-419-1212. உங்களது சிறப்பான உயர்கல்விக்கு இனாரா உயர்கல்வி நிறுவனம். நடுவர்களின் முடிவு கிடைக்க பெற்றிருக்கின்றது. இவ்விரு அணிகளிலும் இருந்து அரையிறுதி போட்டிக்கு தெரிவாகும் அணி எது? அதனை பார்ப்பதற்கு முன்னர் பெஸ்ட் டிபேட்டராக தெரிவு செய்யப்பட்டிருப்பவர் யார்? கராகுட முஸ்லிம் மகா வித்யாலய அணி பெஸ்ட் டிபேட்டராக தெரிவு செய்யப்பட்டிருப்பவர் MY ஃபஹ்மா. உற்சாகமான கரகோஷம், அவருக்கு வாழ்த்துக்கள். இனி நாங்கள் வெற்றி பெறும் அணி, அடுத்த சுற்றுக்கு தெரிவாகும் அணி எது என்று பார்க்கலாம். 2 அணிகளுமே 230க்கும் மேற்பட்ட புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். 3 புள்ளிகள் தான் வித்தியாசம். அந்த வகையிலே 233.1 புள்ளியை பெற்ற அணி நாங்கள் முஸ்லிம் மகா வித்யாலயம். உங்களுடைய உற்சாகமான கரகோஷம். கராகுட முஸ்லிம் மகா வித்யாலய அணி பெற்றுக்கொள்ளும் புள்ளி 230. எனவே 3 புள்ளிகள் வித்தியாசத்தில் நாங்கள் முஸ்லிம் மகா வித்யாலய அணி வெற்றி பெறுகின்றது, அரையிறுதி சுற்றுக்கு தெரிவாகின்றது. எனவே அந்த அணிக்கு வாழ்த்துக்கள். அதே போல கராகுட முஸ்லிம் மகா வித்யாலய அணியும் ஏட்டிக்கு போட்டியாக ஏற்கனவே சிறந்த முறையில் வாதிட்டார்கள். அவர்களிலும் சிறந்த பேச்சாளர்கள் இல்லாமல் இல்லை. எனவே அவர்களையும் நாங்கள் இந்த இடத்தில் பாராட்டித்தான் ஆக வேண்டும். வெற்றி பெற்ற அதே போல இந்த போட்டியில் இருந்து விலகுகின்ற 2 அணிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற, கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கும், எங்களுடைய அதிதிகள் அதே போல நடுவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விவாத மேடை.